சாட்டர்டே ஈவினிங் போல் பெருமாள் கோவிலுக்கு போகணுன்னு கிளம்பிட்டு இருந்தேன். நானும் கிளம்பிட்டு பாப்பாவையும் கிளப்பி விட்டுட்டு அது வரைக்கும் ஹஸ்பண்ட் வரல. அதனால அவங்க வர்றதுக்குள்ளே ஏதாவது ஸ்வீட் பண்ணிடலான்னு ஓட்ஸ் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததுமே ஹஸ்பண்ட்க்கு வச்சு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டதுமே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அகைன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 7:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுமே நைட் டின்னருக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரவை தோசை வச்சு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரவை தோசை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் ரவை, 3/4 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக துருவின இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். ஊறிட்டு இருக்க நேரத்தில் நான் தேங்காய் சட்னி அரைச்சி தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா ரவை ஊறி நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ தோசைக்கல்ல மாவு ஊற்றிட்டு ஒரு சைடு மட்டும் முருகலாக வேக விட்டு எடுத்தாலே